நரேந்திர மோடி சொன்னது எல்லாத்தையுமே செய்துட்டார். டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டார் பாருங்க எல்லாத்தையும். அவர் தான் திமுக மாதிரி இல்லைங்கிறது காமிச்சிட்டார். இப்போ நீட் எடுக்கன்னாரு. என்னடா கேட்டா ரகசியமா இருக்குன்னாங்க. கட்சி என்னன்னா பண்ணாங்க. 50 லட்சம் கைது போட்டாங்க. என்ன ஆச்சுங்க அது? அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும், மாண்புமிகு துணை முதலமைச்சரும் மாண்புமிகுன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்கலாம். உதயநிதின்னு சொன்னாலே போல தமிழ்நாட்டில் அரெஸ்ட். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் தவிக்கும் பொழுது நரேந்திர மோடி இந்த சிவில் கோடு கொண்டு வந்திருப்பாரு. காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு. இது காமன் சிவில் கோடை தவிர செக்குலர் சிவில் கோடு என்று பெயரை வைத்து விட்டார். ஒரு தரப்பினருக்கு வந்து சிறப்பு அம்சம் ஏன் என்றுதான் கேள்வி. அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக இந்த யூசிசி பில் மாநில அரசாங்கத்துங்களை 3-4 மாநில அரசாங்கம் ஏற்கனவே பாஸ் செய்து விட்டது. குஜராத்தில் பாஸ் செய்ய, உத்தராகண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க, யூபியில பாஸ் பண்ண போறாங்க எல்லாம். ஆக மொத்தம் இது அகில இந்திய அளவில் வர வேண்டிய அவசியமே இல்லை. மாநிலங்களுக்கு அந்தந்த அதிகாரம் கொடுத்து விட்டதனால் மாநிலங்கள் இப்ப ஏற்கனவே யூசிசி வந்து கோவால இருக்குங்க விஜய், தெரியுமா உங்களுக்கு? கோவால ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஆக மொத்தம் அதை நீடிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்துடைய கருத்து என்றுதான் நினைத்து வருகிறார்கள்.